காலம் எவ்வளவு விசித்திரமானது பாருங்க. பெண்களின் காவலன் கம்ருதீன் அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ ஒட்டுமொத்த பெண்களும் இந்த மனிதனை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்கங்க. ஏன்னா சைக்கோ. நம்ம அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லக்கூடாது, ஹீ சைக்கோ. அவனுடைய பிஹேவியர், அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே அழுக்கு படிஞ்சிருக்கு. சாண்ட்ரா சொல்கிறாங்க, என்ன இல்லை கம்ருதீன் பார்த்தாலே பயமாக இருக்குது, உனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்குது. அவன்கிட்ட ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் போனால் அவன் என்ன பண்ணுவாங்கிற பயத்தில் தான் நாங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லவா? அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அவன் கூட இந்த வீட்டில் நான் க்ளோஸாக இருந்தேன்னு நினைக்கும் பொழுது மேலே கம்பளி பூச்சி விட்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு ஐயோ என்ன சாண்ட்ரா, அவன் என் வாழ்க்கை என் உலகங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேனே. அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்ததுன்னா, நீ உண்மையாலே அவனை லவ் பண்ண எனக்கு தெரியும். அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கில் இட். இந்த வீட்டிலையே குழி நோண்டி புதைச்சிடு. ஒரு தங்கச்சிக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சாண்ட்ரா சொன்னாங்களா, அந்த வார்த்தை 100% உண்மை வார்த்தை. நம்ம எவ்வளோ நாள் அங்கே சொல்லிகிட்டு இருக்கோம், வேண்டாம் பாரு அந்த ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான், உன் வாழ்க்கைக்கு அவன் செட்டே ஆக மாட்டான், அவன் வாழ்க்கைக்கு எந்த பெண்களும் செட் ஆக மாட்டாங்க, அவன் வந்து ஒரு போலி முகம் தரித்த வேடதாரி, பெண்கள்கிட்ட சிரித்து சிரித்து பேசி தன் வலையில் உழ வச்சு அதுக்கப்புறம் அவன் சைக்கோ போல் பிஹேவ் பண்ணுறவங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதாங்க பிக் பாஸ் வீட்டில் பார்க்குறோம், நமக்கு தெரியுதுங்க. இப்போ நீங்கள், நான் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கேரக்டரை சொல்கிறேன். சேச்சி அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, மைண்ட் கேம் ஆடுவாங்க. திவ்யாலாம் வந்து பிராணி பொண்ணு, ஏதோ நடக்கிறது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். அரோரா வந்து பாசத்துக்கு ஏங்குவாங்க, பாசம் கிடச்சி ஏமாற்றத்தை சந்தித்து அவங்க அழுவாங்க. சபரிலாம் ஸ்டேபிளாக போகிறாரு, டச்சும் வேணாம் வெட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. வினோத் ரொம்ப நம்புறாரு. வினோத்துக்கு ஒரு நாள் உண்மை தெரிய தான் போகுது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வினோத் இந்த சீசன் ஜெயிக்கலைன்னா அதுக்கு காரணம் கம்ருதீனாவாக தான் இருப்பான். பாருங்கள், எங்கே வேணாலும் வினோத் ஜெயிச்சிருவான்னு தெரிஞ்சால் கம்ருதீன் வினோத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவான். அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கு அடுத்தது யார்? விக்ரம் ஏதோ ட்ராமா பண்ணிகிட்ருக்கு. சுபிக்ஷா போராடிட்டு கிடக்குது. இவ்வளோ தாங்க ரியல் கேரக்டர்ஸ். ரொம்ப கொடுமையான ஒரு கேரக்டர். கரெக்டான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க சேச்சி. என்ன நடக்குதுன்னு தெரில. நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் தான் வைரல் பண்ணணும். நான் வந்து பேசி கொடுக்கறது என்னுடைய கடமை, அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் கடமை. அதை பாருங்கள், இந்த இடத்துலையே இந்த பையனை வந்து ஃபவுல் கேம்னு சொல்லி பிக் பாஸ் அனுப்பியிருந்தாங்கன்னா இவ்வளவு கலவரங்கள் இந்த வீட்டில் நடந்திருக்காது.